ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகநதி பார்க்க போகிற மகநதியில் வந்துட்டு நம்ம காவேரியை பார்த்து திரும்பி பார்த்து போ நீ போ தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ அப்படின்னு பாட்டை போட்டுட்டு இவர் சோகத்தில் நின்று அப்படியே கண்ணீர் வடிக்கிறதுன்னு அவங்க ஒரு பக்கம் போவோம் மனசு இல்லாமல் திரும்பி பார்த்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த கேட்டுக்கும் இதுக்கும் ஒரு 10 அடி தூரம் இருக்குமா. அதுக்கு 10 தடவை திரும்பி பார்க்குறியம்மா அப்படிங்கிற மாதிரிச்சு. என்ன பார்க்குறீங்க, என்னோட அழகு ரசிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்றுட்டு அப்படியே புடவை தூக்கிட்டு ஓடுவார் நம்ம விவேக் சார். அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த காமெடியே. கடைசியில் இவங்க உள்ளே போனதுக்கப்புறமா காவேரியை பற்றியே நினச்சி அழுதுட்டு இருக்காராம்மா. இவர் அதுக்கப்புறம் நிவீனை போய் பார்க்க தேங்க்ஸ் பிரதர்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு சொல்லி கேட்க, ஏதாவது காவேரி விஷயத்த சொல்லிட்டாலான்னு சொல்லி கேட்க, காவேரி சொல்லாமல் நீ சொல்ல மாட்டல, எனக்கு டாக்டர் சொல்லி தான் தெரியும் காவேரி கன்சீவாக இருக்கிறதே, நான் அப்பாவாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. சகல விசஸ் ரகலை 2 பேர் சேர்ந்து அப்படியே ஷேர் பண்ணிக்க, அதுக்கப்புறம் வந்துட்டு சாரி என்னால் இப்படி ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்குது எனக்குள்ள, ஏன்னா நீங்கள் என்னால் பிரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி இவங்க விஷயத்த சொல்கிறாங்க. மாறி சாரி கேட்டு அதுக்கப்புறம் வாங்க பிரதர் தட்டி கொடுத்து கட்டி பிடிக்கிறது என்ன வேற லெவலில் இருந்ததுடா. சகலை விசஸ் ரகலை இப்போ போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. சரி சூப்பர், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே காவேரிக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உன்னை பார்த்தே ஆகணும்னு இவங்க அடம் பிடிக்க, உன் மாமியாரை வர சொல்லட்டுமான்னு கேட்க, நீ யாருன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சேட் பண்ணிட்டு இருக்க, இன்னும் தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்படியே சத்தம் போடாமல் இந்த பூனெல்லாம் பாலை குடிக்கிறதுக்காக அப்படியே மெதுவாக வருமே அந்த மாதிரி இவங்க வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே மெதுவா ஒரே மெல்ல க்ளோஸ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா இங்கே வெளியே வந்து அப்படியே புருஷனை கட்டி பிடிச்சி பாசமலையில் நினைக்கிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ தானடா கூட இருந்தீங்க, இதை ஓயாமல் வச்சு வேற தேய்ச்சி காமிச்சாங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் இந்த ஃபீல் வேறு லெவலில் இருக்கும்ல. அதனால் இங்கே ஒரு பக்கம் அப்படியே ரொமான்ஸ் நடக்க உட்காந்து நிலாவை காமிக்கிறாரு. நிலாவை காமிச்சிட்டு அந்த நிலா இருக்குது, இந்த நிலா எனக்கு போதுங்கிறாரு. உருட்டுங்கடா எவனாக இருந்தாலும் கல்யாணம் புதுசில் நிலாம்பிங்க தேனும்பிங்க, அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.